இன்றைக்கி மீன் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு 3 துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு இருக்கணும். அது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 10லேருந்து 12, அடுத்தது ஒரு 3 பல் பூண்டு. இவ்வளோத்தையும் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போடலாம். போட்டுட்டு அப்படியே தனித்தனியாக போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது நாம் கழுவி வச்சுருக்க மீனை எடுத்துருங்க. மீன் வந்து அதில் நாங்கள் சூரை மீன் தான் வாங்கினேன். அதில் வந்து மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடலாம். போட்ட பிறகு கொஞ்சமாக மிளகுத்தூளும் போடணும். இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நம்ம முள் இல்லாத எந்த மீன் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெயை காய வச்சதுக்கு பிறகு இந்த மீனை ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ மீனை வந்து எப்படி பொரிக்கணும் அப்படின்னா, ரொம்ப முறுமுறுன்னு பொரிக்காமல் முக்கால் வாசி பொரிச்ச அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு மீன் நல்லாயிருக்கும். நம்ம பொரிக்காமல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக மீன் கெட்டு போயிடும். அதனால் வந்து ஓரளவு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்துருங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே அதை ஆற வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ வந்து நம்ம இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஊறுகாய் பண்ணதுக்கு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு 150 ml எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து பொரிச்ச அதே எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு பிறகு கருவேப்பிலை, அது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா அப்படியே வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, ஏன்னா நம்ம ஏற்கனவே மீனில் காரம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு கூட வினிகர் வந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கங்க. எப்படி அப்படின்னா இது வந்து இந்த அளவு மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமும் தேவையில்லை. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா புளிப்பு டேஸ்ட் வரும். அதுவும் உடம்புக்கும் நல்லதில்லை. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காமிக்கிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க மீனை வந்து அதில் அப்படியே போடணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால் நான் இப்போ மீன் போட போகிறேன். மீனை போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கேரளா ஸ்டைல் மீன் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வேறு எங்கேயாவது இருக்கீங்க, இல்லை நான் மீன் சாப்பிடணும் போல் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்க தேவையில்லை. நம்ம சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.